பின்வரும் சார்புகளுக்கு gxy, gxx, gyy மற்றும் gyx ஆகியவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் போன வீடியோல பார்த்துட்டோம். நம்ம இப்போ மூணாவது கணக்கு வந்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ given இங்க g of x, y is equal to x square plus 3xy minus 7y plus cos of 5x. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா gx கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அதாவது இந்த டைம் வந்து x பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்றேன் நான். இங்க என்ன இருக்குது, x ஸ்கொயர் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x மாறிடும். பிளஸ் இங்க வந்து என்னது 3y அப்படிங்கிறது மாறி x டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து y டைம் அப்படிங்கிறதுனால அது வந்து என்னது மாறி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மாறிடும். இங்க காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் 5x கிடைக்கும். ஓகே, இங்க வந்து வெறும் x இல்ல, உள்ளுக்கு 5x இருக்குது. அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னெல்லாம் கிடைச்சு எழுதிக்கலாம், 2x பிளஸ் 3y மைனஸ் 5 சைன் 5x. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு gy கண்டுபிடிக்க போறோம். ஸோ gy இஸ் ஈக்குவல் டு இதை வந்து என்னது நான் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, இங்க வந்து என்னது இந்த டைம்ல நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால அது 0 மாறிடும். பிளஸ் இங்க வந்து என்னது 3x அப்படிங்கிறது மாறிலி, இங்க ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ் 7ங்கிறது மாறிலி, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 1 கிடைக்கும். இந்த டைம்ல வந்து என்னது ஒய்யே இல்லை, அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க gy இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது 3x மைனஸ் 7 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இது வந்து நம்மளுடைய gx. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து gxy வந்து கண்டுபிடிக்க போறோம். gxy உடைய ஃபார்முலா என்னது, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ ஜி பை டோ ஒய். ஓகே, அதாவது என்னது இந்த டேமை வந்து நான் எக்ஸை பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்ண போறேன். நான் இங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு 3x மைனஸ் 7 இருக்குது. ஸோ 3 பெருக்கல் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் 7 டிஃபரன்ஷியேட் பண்ணும் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3 கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு gxx கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ ஜி பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது இந்த டைமை வந்து நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் பகுதி வகைக்கெழு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது 2x இருக்குது, அது டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது 2 பெருக்கல் 1 பிளஸ் 3y அப்படிங்கிறது அது மாறிலியா மாறிடும், மொத்தமா 0. அதுக்கப்புறம் மைனஸ் 5 வச்சுக்கிட்டு சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் 5x கிடைக்கும். ஓகே, இங்க உள்ளுக்கு வந்து என்னது வெறும் x மட்டும் இல்ல 5x இருக்கிறதுனால அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 5x வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது இங்க மொத்தமா என்னது 2 இருக்குது, 2 மைனஸ் 25 காஸ் ஆஃப் 5x. ஓகே, அடுத்து நமக்கு என்ன இருக்குது, gyy கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ gyy இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் ஆஃப் டோ ஜி பை டோ ஒய். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது இதை வந்து நம்ம வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நமக்கு இங்க ஒய் டைமே எதுவுமே இல்லை, அதனால என்னது மொத்தமாவே அது மாறிலி. ஸோ 0. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு gyx. ஓகே, அதுதான் வந்து இங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் ஆஃப் டோ ஜி பை டோ எக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது இந்த டைமை நான் வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க வந்து என்னது வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து 0 பிளஸ் இங்க வந்து என்னது 3y இருக்குது, அதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் எனக்கு 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இந்த டைம்ல என்னது நமக்கு ஒய்யே இல்லை, அப்போ மொத்தமாவே அது மாறிலி, அதனால அது வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து 3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.